இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல கூட மாப்பிள்ள வராம இருந்தா என்னமா அர்த்தம்? இல்லம்மா, அவருக்கு பிசினஸ் மீட்டிங் இன்னும் முடியல. முடிஞ்சதும் வந்துருவாரு. என்ன பொல்லாத பிசினஸ் மீட்டிங்? புள்ளைய விட பிசினஸ் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சா? நீ போனை போட்டு உடனே வர சொல்லு. அது அம்மா, அவரு இந்தியாவுல இருந்தாருன்னா மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உடனே வந்துருவாரு. அவரு இப்ப வந்து அப்ராட்ல இருக்காரு. என்னதான் மீட்டிங்க கேன்சல் பண்ணாலும் உடனே ஃப்ளைட் கிடைக்காதுல்ல. சரிம்மா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும்னு தான் வந்தேன். என்னம்மா? குந்தவ மாப்பிள்ள வீட்ல இருந்து சம்பந்தி அம்மா போன் பண்ணிருந்தாங்க. அம்மா, நல்ல விஷயமா தானே போன் பண்ணாங்க? நல்ல விஷயமா தாம்மா பேசினாங்க. நாளைக்கு காலையில அம்மன் கோவில்ல திருமாங்கல்ய பூஜை வச்சிருக்காங்களாம். அதுல நாமளும் கலந்துக்கணும்னு சொன்னாங்க. அப்படியா? அப்ப கண்டிப்பா கலந்துக்கலாமா? நான் வேணும்னா நாளைக்கு லீவ் போட்டுடுறேன். நான் கூட மாப்பிள்ள ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காரு, வந்ததுக்கு அப்புறமா வச்சுக்கலான்னு சொன்னேன். ஆனா சம்மந்தி அம்மா தான் ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லி நாளைக்கே வச்சுக்கலான்னு என்ன சம்மதிக்க வச்சுட்டாங்க. அதனால என்னம்மா? அதுக்குள்ள துர்கா, மாப்பிள்ள தானே குந்தவியோட கல்யாணத்தை முன்னால நின்னு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிருக்காரு. அவர் இல்லாம எப்படி? அப்புறம் மாப்பிள்ள என்ன நினைப்பாரு? அம்மா, அவரு ஒண்ணும் நினைக்க மாட்டாரு. நீங்க அதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. குழப்பம் இல்லாம எப்படிமா இருக்கும்? சரி, மாப்பிள்ள நைட்டு உனக்கு போன் பண்ணாருனா குந்தவ கல்யாணத்துக்காக வாங்கின திருமாங்கல்யத்தை எங்க வச்சிருக்காருன்னு கேட்டு எடுத்து வச்சுக்கோ. திருமங்கல்யமா? என்னம்மா சொல்றீங்க? அக்கா கல்யாணத்துக்கு வாங்கின திருமாங்கல்யம் அவர்கிட்டயா இருக்கு? ஆமா துர்கா, திருமாங்கல்யம் மாப்பிள்ள கிட்டதான் இருக்கு. துர்கா, கல்யாணத்துல குழப்பம் ஏற்படக்கூடாதுன்னு மாயா ஏதாவது பண்ணி திருமாங்கல்யத்தை எடுத்துட்டானா நல்ல காரியம் நடக்காம போயிடுன்னு நான் பயந்து போய் நான் தான் திருமாங்கல்யத்தை மாப்பிள்ள கிட்ட கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னேன். ஏ, மாப்பிள்ள இத பத்தி உன்கிட்ட எதுவுமே சொல்லலையா? அது அந்த திருமங்கலத்தை வாங்கிட்டு வரப்போ மாயாவும் சங்கர பாண்டியனும் கூடவே இருந்தாங்க. அதனால அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைச்சு மறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அம்மா, அவர் நைட் எனக்கு போன் பண்ணுவாரு. நான் திருமங்கல்யம் பத்தி விசாரிச்சு எடுத்து வைக்கிறேன். எதுக்காக துர்கா நைட்டு வரைக்கும் தள்ளி போடணும்? இப்பவே மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி கேளு. ஏன்னா மாப்பிள்ள திருமாங்கல்யம் எங்க இருக்குன்னு இப்பவே சொல்லிட்டாருன்னா நல்லதுதானே? அம்மா, அது இப்போ வெளிநாட்டுல எல்லாம் நைட் இல்லையா, அவர் இப்போ நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. அங்க பகல்னும் போது இங்க நைட்டு. அதனால எனக்கு நைட்டு போன் பண்ணுவாரு. நான் அப்போ திருமாங்கல்யத்தை பத்தி கேட்டு எடுத்து பத்திரமா வைக்கிறேன். நாம நாளைக்கு காலையில கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிடலாம். அம்மா, அக்கா கல்யாணத்துல ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க பயப்படாம வீட்டுக்கு போங்க. சரிம்மா, நான் வரேன். துர்கா, மாப்பிள்ள கிட்ட மறந்துடாம போன் பண்ணி கேட்டு எடுத்து வச்சிரு. சரிம்மா, நீங்க பயப்படாதீங்க. வரேம்மா. திருமாங்கல்யத்தை எங்க வச்சிருப்பாரு?